அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோலம். இப்போ கோலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நிறையா பேர் கோலம் போடும்போது நிறைய விஷயங்கள் செய்வாங்க. என்ன அப்படின்னா கோலத்தை போட்டுட்டு கலைக்கக்கூடாது, புள்ளி வச்சுட்டு கலைக்கக்கூடாது. இது மாதிரி கோலம் போடக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா கோலம் கிழக்கில் ஆரம்பித்து கிழக்கில் முடியலாம், அதே மாதிரி மேற்கில் ஆரம்பித்து மேற்கில் முடியலாம், வடக்கில் ஆரம்பித்து வடக்கில் முடியலாம். ஆனால் தெற்கில் ஆரம்பித்து தெற்கில் முடியக்கூடாது. ஏன்னா தெற்கில் யமன் இருக்கிற இடம். எனவே கோலம் போடும்போது தெற்கில் ஆரம்பித்து தெற்கில் முடியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோலம் போடுறது இந்த உப்பு, இந்த கல் உப்புலாம் வச்சு கலர் பவுடர் கலந்து போடுவாங்க, அது மாதிரி போடக்கூடாது. உப்பு போட்டோம் அப்படின்னா நம்முடைய இன்பங்கள் அனைமே காற்றுல உப்பு எப்படி காற்றுல கரைஞ்சி போதோ அதே மாதிரி நம்ம இன்பங்கள் காற்றுல கரைஞ்சி போயிடும். அப்படின்ற காரணத்துக்காக உப்பை பயன்படுத்தி கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கருப்பு வண்ணப்பொடி, கருப்பு பவுடர் இருக்குதுல்ல, கருப்பு கலரில் இருக்கக்கூடிய கலரை பயன்படுத்தி நம்ம கோலம் போடக்கூடாது. இன்னொன்று கறிப்பொடி, கறிப்பொடியிலையும் கோலம் போடக்கூடாது, சாம்பல்லையும் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாம்பல் சில இடங்களில் கோலம் போடலாம். அது எங்கே கோலம் போடலான்றதை நம்ம தெரிஞ்சுட்டு கோலம் போடணும். அதே மாதிரி அமாவாசை தினங்களில் பெரும்பாலும் கோலம் போட மாட்டாங்க. அதே மாதிரி அம்மை நோய் யாருக்காவது இருந்துன்னா அந்த வீட்டில் கோலம் போட மாட்டாங்க. அதே மாதிரி இறந்தவர் வீடுகளில், இறந்த வீடு இருக்குல்ல அந்த இடத்துல கோலம் போட மாட்டாங்க. ஸோ கோலம் இந்த இடத்துலலாம் இப்படிலாம் கோலம் போடக்கூடாது. கோலம் நம்ம பார்த்தோம், கோலம் தண்ணி தெளித்து கோலம் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியில் பசுஞ்சாணம் கலந்து அதை தெளித்து அது மேலே கோலம் போடணும் அப்படின்னு கோலம் போடணும். சரி, கோலம் கிழக்கில் ஆரம்பித்து கிழக்கில் ஏன் போடணும் அப்படின்னா கிழக்கில் சூரியன் இருக்கார். ஸோ அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். மேற்கில் ஆரம்பித்து மேற்கில் முடியணும், அங்கே வருண பகவான் இருக்கார், அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். வடக்கில் ஆரம்பித்து வடக்கில் முடியணும், வடக்கில் தான் குபேரன் இருக்கார். ஸோ கோலம் போடும்போது வடக்கில் ஆரம்பித்து வடக்கில் முடிஞ்சால் மிகப்பெரிய விஷயம், அதாவது விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அரிசி மாவில் கோலம் போட்டால் லட்சுமி கடாட்சம் வரும், மங்களம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மண்ணில் கோலம் போட்டால் என்னென்னா கண் திஷ்டி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று உடம்புல சில கொப்புளங்கள் வரும், கட்டிகள் வரும், இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு செம்மண்ணில் கோலம் போடலாம். அதே மாதிரி செம்மண்ணில் கோலம் போட்டால் வீட்டுக்குள்ளே பேய் பிசாசு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோலம் குழந்தை பிறந்த உடனும் சாம்பலில் கோலம் போடுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண் பருவமடைந்தவுடன், அதாவது வயசுக்கு வந்தோடனே சாம்பலில் கோலம் போடுறாங்க. ஏன் சாம்பலில் கோலம் போடுறாங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்தோன்னா தீட்டு, அந்த தீட்டை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி அந்த சாம்பலுக்கு இருக்குது. அதனால் சாம்பலில் கோலம் போடுவாங்க. அதே மாதிரி கண் திருஷ்டி வராது, பேய் பிசாசுகள் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி சாம்பலுக்கு இருக்குது. அதனால் குழந்தை பிறந்தவுடன் அந்த சாம்பலில் கோலம் போடுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண் வயதுக்கு வந்தவுடன், பருவம் அடைந்தவுடன் சாம்பலில் கோலம் போடுவாங்க. ஏன்னா அப்பயும் தீட்டு இருக்குல்ல, அந்த தீட்டை கழிப்பதற்கும் அந்த கண் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கும் பேய் பிசாசுகள் அண்டாமல் இருப்பதற்காக சாம்பலில் கோலம் போடுறாங்க. இப்போ சாம்பலில் கோலம் போட்டாங்கன்னா அதை பார்க்குறவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஸோ அவங்க வீட்டில் குழந்தை பிறந்திருக்குது, இல்லை ஒரு பெண் வயதுக்கு வந்திருக்குது, ஸோ தீட்டு நிலையில் இருக்குது, அதற்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காகவும் அந்த சாம்பலில் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. இதை தவிர்த்து சாம்பலில் எப்போ போடுவாங்க அப்படின்னா இறந்தவர் வீடுகளில் கூட என்ன அப்படின்னா சாம்பலில் தான் கோலம் போடுவாங்க. ஏன்னா இறந்த வீட்டில் சாம்பல் போடணும்னா அந்த பாதிப்பு மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்ற காரணத்துக்காக, அதாவது இறந்த பிணத்துடைய இருந்து எழும்பக்கூடிய கிருமிகளுடைய பாதிப்பு இருக்கக்கூடாதுன்றது காரணத்துக்காக இறந்தவர் வீடுகளில் சாம்பலில் போடுவாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, சாம்பலில் யாருக்காவது யாவல் பில்லி சூனியம் வச்சிட்டாங்க, நம்ம குடும்பத்தை பாதிக்குது, அது வீட்டுக்குள்ளே இது பண்ணுது அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அந்த சாம்பலில் வீட்டு வாசலில் சாம்பலையும் தலைவாசலில் சாம்பலையும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே சாம்பலையும் நம்ம கோலம் போட்டு வச்சோம்னா அந்த ஏவல் பில்லி சூனியம் பாதிப்பு நமக்கு வராது. அதனால் சாம்பலில் இந்தந்த நிலைகளில் மட்டும்தான் சாம்பல் போடணும், மற்ற நிலைகளில் சாம்பலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே கோலம் எப்போ போடணும் அப்படின்னா
அப்படின்னா வந்து கோலம் போட்ட கோலம் வந்து ஒருத்தர் வந்து வீட்டில் தலைவனோ தலைவியோ வீட்டில் இருந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே கோலம் போட்டுருந்தோம். அவங்க வீட்டை விட்டு வெளியில் போன பிறகு வந்து கோலம் வந்து போடக்கூடாது. இன்னொன்று வந்து கோலம் போட்டுட்டு கோலத்து மேலே தாண்டக்கூடாது. ஸோ அதனால் வீட்டிற்குள் நுழையும் விதத்தில் வந்து கேப் விட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கோலம் வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து கோலம் போடலாம். மார்கழி மாதம் முழுசாக வந்து கோலம் போடலாம். புரட்டாசி கார்த்திகை மார்கழி தை ஆகிய மாதத்தில் வந்து கோலம் போடலாம். இப்போ ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நம்ம வந்து கோலம் போடுறோம். அது எதுக்காக கோலம் போடுறோம், அது என்ன விளைவான நன்மைகளை தரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புதுமணிப்பு விழா, அதாவது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நம்ம கோலம் போட்டால் அந்த கண் திருஷ்டியை வந்து எடுக்கக்கூடிய சக்தி வந்து அந்த கோலத்துக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி திருமணம் நடைபெற வீட்டில் மண்டபத்தில் இங்கெல்லாம் கோலம் போட்டோன்னா கந்திருஷ்டி கழியும், மங்களம் பெருகும், நட்சி கடாட்சம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கார்த்திகை தீபம் அன்று போடப்படும் கோலத்தில் வந்து செல்வம் வந்து கொழிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தைப்பொங்கல் அதுக்கு அடுத்த நாள் ரெண்டுத்துக்கும் கோலம் போட்டால் பொருள் உற்பத்தி பெருகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து துளசி மாடத்தை நம்ம வந்து தெய்வமாக கும்பிட்றோம். அந்த துளசி மாடத்தில் விளக்கேற்றி கும்பிடுவதற்கு முன்னாடி கோலம் போடணும். அது அருகில் கோலம் போட்டு தான் நம்ம வந்து கும்பிடணும்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து நம்ம வந்து அடுப்படியில் கோலம் போடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கிராமத்துலலாம் என்ன அப்படின்னா, அடுப்பில் வந்து நெருப்பு மூட்டுறதுக்கு முன்னாடி கோலம் போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா வந்து செல்வம் வந்து கொழிக்கணும் என்றதுக்காகவும் லட்சுமி கடாட்சம் பெருக வேண்டும் என்றதுக்காகவும் அது மாதிரி இருந்தால் தானே நமக்கு வந்து சாப்பாடு தொடர்ந்து கிடைக்கின்ற காரணத்துக்காக அந்த கோலத்தை வந்து போட்டாங்க. இப்போ கோலம் அப்படின்னா வந்து எதை உணர்த்தோன்னா, நல்ல நிகழ்வுக்காக போடப்படும் கோலம், கெட்ட நிகழ்வுக்காக போடப்படும் கோலம் அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் திருமணம் இது மாதிரிலாம் நடந்தது அப்படின்னா கோலங்கள் தான் போடுவாங்க. பூ நிறைந்த கோலங்கள் போட்டால் சுப நிகழ்ச்சி நல்லது நடக்குது அப்படின்றது உலகத்துக்கு காட்டுவாங்க. அதே மாதிரி அந்த கோலம் போடுறதுனால நன்மைகள் பெருகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் துக்க நிகழ்ச்சி நடக்கும் போது நம்ம சாம்பலில் கோலம் போடணும் அப்படின்னு வந்து சொன்னோம். சில டைமில் வந்து அதுவும் போட தேவையில்லை. நம்ம வந்து கோலமே போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து கெட்ட நிகழ்வு நடந்திருக்குது, அதனால் அவங்க கோலம் போடல அப்படின்றத இந்த உலகம் வந்து தெரிஞ்சுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த நாகங்கள் நிறைந்த படங்களை வந்து கோலம் போட அதெல்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ போடணும் அப்படின்னா நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி. ஸோ இது மாதிரி தினங்களில் தான் அந்த கோலங்கள் வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கோலங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான விஷயங்கள் வந்து நான் சொன்னேன். நல்ல ஆவியை வந்து வீட்டுக்குள் வர வைப்பதற்காகவும் கோலங்கள் வந்து போடுறாங்க. அதே மாதிரி தீய ஆவிகள் வந்து வீட்டுக்குள்ளே நுழையாமல் இருப்பதற்கு வந்து கோலங்கள் வந்து போடுறாங்க. இப்போ கோலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எப்படின்னா, அது சொன்ன மந்திரம், யந்திரம், தந்திரம், மனுஷன் தனக்கு தேவையானதை வந்து பெற்றுக்கொள்வதற்காக தெய்வத்தை வர வைக்கிறதுக்காக போடப்படுறது கோலம் அப்படின்னா. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு கோலம் இருக்குது, ஒரு குறியீடு இருக்குது. அந்த தெய்வத்துக்கு பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் இருக்குது. அந்த தெய்வத்தை வரவழைக்கிறதுக்காக சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கோலம் போட போகிறோம், அதாவது நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தெய்வத்தை வர வைக்கணும். அப்போ அந்த தெய்வத்துக்குரிய கோலம் என்னன்றதை தெரிஞ்சு வந்து நம்ம போடணும். அப்போ போடும்போது அது எந்த கலர், எந்த வண்ணத்தை பயன்படுத்தணும், எந்த குறியீடுகளை பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போட ஆரம்பிக்கணும். அது வந்து யந்திரம். ஓகேவா? அப்போ நம்ம எந்த தெய்வத்துக்குரிய மந்திரத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே தான் கோலம் போடணும். கோலம் போடும்போது பக்கத்தில் பேசுகிறது, 4 பேரோட பேசி இது கலாட்டா பேசி இந்த கதைச்சின்லாம் கோலமே போடவே கூடாது. 5 பேர் சேர்ந்தாலும் 6 பேர் சேர்ந்தாலும் அந்த இறைவனை நினைத்து கொண்டு அந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த மந்திரம் கோலம் என்ற யந்திரத்துடன் இயங்கி எந்த தெய்வத்தை வந்து நம்ம வணங்கி வர வைக்கணும்னு நினச்சோமோ அந்த தெய்வம் வந்து அந்த கோலத்தில் வந்து இறங்கும். அது நம்ம வீட்டுக்குள்ளே வரும். வீட்டுக்குள்ளே வந்து நம்ம போடக்கூடிய கோலம் வந்து அது வந்து நம்ம நிலைநிறுத்தி நம்மளோட ஐக்கியப்படுத்தி கொள்ளலாம். இதுதான் வந்து கோலங்கள் வந்து போடப்படுது. சரி, கோலங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய கோலம் போடுறோம், திங்கள் வந்து சந்திர கோலம், செவ்வாய் வந்து தாமரை கோலம்,
புதன் வந்து சங்கு கோலம், வியாழன் வந்து கருட கோலம், வெள்ளி வந்து குத்து விளக்கு கோலம், சனி வந்து சக்கர கோலம் என்ற நிலையில் வந்து நம்ம கோலங்கள் வந்து போட்டால் நமக்கு வந்து நன்மை கிடைக்கும். ஆனால் கோலங்கள் வந்து இந்த மாதம் போடணும், இந்த நாள் போடணும் அப்படின்னு கிடையாது. நம்ம தினமும் போட்டால் கோலம் போட போட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் விலகும், நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கணும். அப்படின்னா கோலம் தினமும் போட்டால் நமக்கு நல்லது வந்து கிடைக்கும். இன்னொன்று வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. கோலம் போடும்போது சூலாயுதம் வச்சு நம்ம வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி சூலாயுதம் வச்சு கோலம் போட்டான்னா பேய் பிசாசுகள் வந்து வராது, ஓடி போயிடும். அதே மாதிரி வந்து மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு மரம், அந்த மரத்துடைய வேர்களை மூலிகை செடியுடைய வேர், அந்த வேரை வந்து எடுத்து எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலில் கோலம் போட்டோம் அப்படின்னா இந்த ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து நம்மளை பாதிக்காது, வீட்டுக்குள்ளே வராது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கோலத்தினுடைய உண்மையான விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கடவுளை வரவழைத்து நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்காக கடவுளை வரவழைத்து நம்மளுடன் ஐக்கியப்படுத்தி கொள்வதற்காக போடப்படுவது தான் கோலம். இப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வடநாட்டில் கைலாச மலையில் கடவுள் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் அவர் வந்து வடநாட்டில் தான் இருப்பாரா, வடக்கு பிரதேசத்தில் தான் இருப்பாரா, தெற்கில் வந்து கடவுளே இல்லையா, அவர் அங்கே இமயமலையில் பேசா இருக்கிறது தான் இருப்பாரா அப்படின்னா கிடையாது. கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காருன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் வந்து கடவுள் வந்து வடக்கில் இருக்கார் கைலாசத்தில் இருக்காருன்னு சொல்கிறதுனால அது வந்து உண்மை என்ற நிலை வந்து இருந்துராது. கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்கார். இதை வந்து அழகாக சொல்லலாம். எப்படின்னா ஒரு மன்னர் என்ன பண்ணுறாரு, ஒரு சபையை கூட்டுறாரு, மக்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, மக்கள் அமைச்சர் எல்லாரும் இருக்கும்போது கடவுள் சொல்கிறார், நான் வந்து 1000 பொற்காசு வந்து தரேன், கடவுள் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு எனக்கு வந்து சொல்லுங்கன்னும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் சொல்கிறாரு. இது மாதிரி இந்த மலையில் இருக்கார், அந்த மலையில் இருக்கார், விண்ணில் இருக்கார், அங்கே இருக்கார், அதில் இருக்கார், இதில் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது இவருக்கு வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன பொண்ணு ஏஞ்சி நின்று சொல்லுது அரசர்கிட்ட, அரசரே நீங்கள் 1000 பொண்ணு தரேன்னு சொன்னீங்க, நான் வந்து 10,000 பொற்காசு தரேன், கடவுள் எங்கே இல்லைன்னு சொல்லு அப்படின்னு வந்து அந்த குழந்தை சொன்னது தான் மன்னருக்கும் சரி அந்த மக்களுக்கும் சரி எல்லாம் அந்த அவையில் இருந்த அத்தனை பேருக்கும் அப்போ தான் அறிவுன்றது வருது. ஸோ கடவுள் இல்லாத இடமே இல்லைன்றது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுள் வந்து எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அப்பேற்பட்ட இறைவனை தொடர்பு கொண்டு அவரை வரவழைத்து கோலத்தில் இறக்கி வீட்டிற்குள் வரவழைத்து கோலத்தில் ஐக்கியப்படுத்தி நம்மளுடன் இணைத்து நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் கோலங்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையும் இனிக்கும், நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பதை மட்டும் மனதில் நிறுத்துவோம். நன்றி, வணக்கம்.